என்னவோ பார்த்து முடிங்க. வாட்டு என்னவோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்னவோ அதான் என்னவோ பேசி முடிங்க அப்படி சொன்னேன். கோர்ட்டுக்கெல்லாம் வராதிங்க, இது மாட்டிக்கிடும். ஏன்னா கோர்ட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் தான்மா. உன் பக்கம் நியாயம் இருக்கா, உன் பக்கம் கோர்ட்டு ஒன்று சும்மா ஒன்று தூக்கி வச்சு விசாரிச்சுக்கிட்டல. மாதம்பட்டி இங்கே வாங்க அப்படின்னு கூட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டல. நீங்கள் போனீங்க, கோர்ட்டு விசாரிச்சது 2 கேஸ் டிஸ்மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மகளிர் ஆணையத்தில் இந்த குழந்தை என்னதான் இருந்தாக்க நான் எல்லாம் செய்கிறேன்னு சொன்னார்ல, அப்போ கூட ஜென்டலாக கட்டியிருக்கலாம். குழந்தை ஏதோ என் பேரை சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி அழகாக அதை வைன் பண்ணி அழைச்சிட்டு போயிருந்துருக்கலாம். பட் இவர் எப்படி இது மாதிரிலாம் இவ்வளோ இது அக்ரெசிவாக இறங்கினாருன்னே தெரியல. இதில் அது தப்பு பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி. அதுதாம்மா நானும் சொல்கிறேன். நம்ம பக்கம் வீக் இருக்குன்னா அதை ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணணும். அது தலைகீழாலாம் குதிக்கக்கூடாது. நம்ம பக்கம் வீக் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அது நகர்ந்து போயிட்டே இருக்கணும். இப்போ இதுக்கடுத்து அவரோட கெரியர்ன்றது எப்படி, இதனால ஏதாச்சும் பாதிக்கப்படுமா சார்? எந்த பர்சனல் லைஃபும் பொது வாழ்க்கை இங்கே பாதிக்கிறதே இல்லை. அதை உற்று கவனித்து சொல்கிறேன். எந்த தலைவர் மேலே லேடிஸ் மேட்டர் அலிகேஷன் இல்லை சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். எல்லார் மேலேயும் இருக்குது.